Welcome to this program. Good morning to everybody. Today we are going to discuss about a motivation class for PGDRP and Polytechnic examination. இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு கேள்வி கேட்டாங்க. ஒன்று, சிலபஸ் அதிகமாக இருக்குது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, படித்தது எல்லாம் மறந்து போகுது. இது ரெண்டாவது கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் அது நிறைய பேருக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் இந்த லெக்சர் எதையெல்லாம் நான் எய்ம் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஏ ஈஸி வே டு சக்ஸஸ் இன் பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன். பிஜிடிஆர்பிலையும் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்லையும் எப்படி ஈஸியாக வெற்றி பெறலாம், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஏ பிரில்லியன்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் கீ பாயிண்ட்ஸ். ஒரு டாப்பிக்கு எப்படி கீ பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதை பற்றி நான் சொல்ல போகிறேன். மூணாவது, ஹவு டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதை எப்படி ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து, ஏ கான்ஃபிடென்ட் டு அட்டெண்ட் தி ப்ராப்ளம்ஸ். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ப்ராப்ளம்னாலே விட்டுறாங்க. அதனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதாவது ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. 5, ஏ ஈஸி மெத்தட் டு அவாய்ட் சிம்பிள் எரர். நமக்கு நிறைய பேர் டிஆர்பியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன், 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால தான் காரணம். இந்த சின்ன தப்பை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அது ஒரு மெத்தட். அதுக்கடுத்து, டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் இன் ஈஸி வே. பெரிய ப்ராப்ளத்தையெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இதுதான் நமக்கு முக்கியம். இந்த 5-6 பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் நல்ல ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ஈஸியாக பிஜிடிஆர்பிலையும் அண்டு பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி இது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, ஹூ இஸ் இன்டெலிஜென்ட். உங்களுக்கு தெரியும் யார் அறிவாளி. நீங்கள் நிறைய டீச்சர்ஸாக இருப்பீங்க. ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தாலும் இவன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், இவன் வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவரை பாருங்கள். ஜஸ்ட் லுக் தி ஃப்ளவர். இந்த ஃப்ளவரை பார்த்த உடனே வாட் டு யூ திங்க் அபவுட், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பையன் சொல்லலாம், ஒன் கேன் சே த ஃப்ளவர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இதை பார்த்த உடனே இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லலாம். இன்னொரு பையன் என்ன சொல்லலாம், இட் இஸ் எ லவ்லி ஃப்ளவர் டு எக்ஸ்பிரஸ் தி பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். இதனுடைய வெண்மையை பார்த்தோம்னா அது எதையும் தூய்மையானது அப்படிங்கிறத இது காட்டுது. பட் அன் இன்டெலிஜென்ட் சே, ஒரு இன்டெலிஜென்ட் எப்படி சொல்வான்னா, இட் ஸ்டேண்ட் இட்ஸ் ஓன் லெக் அண்ட் ஹாப்பி அண்ட் ரெடிலி டு ஃபேஸ் ஆல் ப்ராப்ளம் இன் ஆல் வாக் ஆஃப் தி லைஃப். இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி தெரியும், இந்த பூ அதனுடைய சொந்த காலில் நிற்கிது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் இந்த சரௌண்டிங்கில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுவான். இந்த 2 பேருடைய திங்கிங்கும் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய திங்கிங்கும் வித்தியாசம் அதுதான். அப்போ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் திங்க் இன் ஏ டிஃப்ரெண்ட் வே டு சால்வ் ஏ ப்ராப்ளம். ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா, நிறைய வழியில் யோசிப்பான். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து அவன் சக்ஸஸ் பண்ணுவான். இதுதான் ஒரு இன்டெலிஜென்ட். நீங்கள் கேட்கலாம், எல்லாரும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்க முடியுமா, அல்லது எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மையை பொறுத்தது. யார் வெற்றி பெறுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் இந்த சீக்ரெட்டை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். நீங்களும் பிஜிடிஆர்பிலையும் அதுக்கடுத்து
பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்லையும் வெற்றி பெறலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? An intelligent student can stand on his own leg and solve all the problem by its own way of thinking. தன்னுடைய திங்கிங்கை ஒரே வழியில் திங்க் பண்ணி அவன் ஜெயிக்கிறான். முதல்ல இதுதான் சார் வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சீக்ரெட்டை அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஒன்றும் இல்லை, யூ கேன் இஃப் யூ திங்க் யூ கேன். உன்னால் முடியும். எப்போ? உன்னால் முடியும் என்று நீ நினைத்தால். இதான் சார் சீக்ரெட். இதை ரொம்ப முக்கியம் சார். ஒவ்வொரு ஆளும் மனசில் நினைக்கணும், யூ கேன் இஃப் யூ திங்க் யூ கேன். என்னால் முடியும். எப்போ? என்னால் முடியும் என்று நீ நினைத்தால். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார். ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையன்கிட்ட ஒரு ஃப்யூச்சரை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், அது ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற எண்ணமே இல்லைன்னு வச்சுங்க, அவன் அந்த போஸ்ட்டுக்கு போகவே முடியாது. யார் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சிசு வயசுலேயே அவன்கிட்ட என்ன இருக்கோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வாழ்க்கையில் நடந்த எக்ஸாம்பிள். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியில் உள்ள ஒரு கிராமம், சின்ன கிராமத்தில் ஒரு பொண்ணு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிச்சு. அதுதான் ஃபஸ்ட் மார்க். அது சாதாரண அரசினர் பள்ளி தான். அந்த காலத்துலலாம் அரசினர் பள்ளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, ஆனால் இப்போ நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் நிருபர்கள் பேட்டி கேட்குறாங்க. நீ முதல் மாணவனாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போய் பேட்டி கேட்கும்போது அது சொன்ன முதல் இது, நான் 8வது வகுப்பு படிக்கும்போதே என் மனதில் நான் இந்த 10வது வகுப்பில் மாநில அளவில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த எண்ணம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அதுக்கடுத்து ஆசிரியர்களுடைய உதவி, அது வேற. அப்போ முதல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். மாநில அளவில் நான் முதல் மாணவியாக வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் இருந்ததுன்னா உங்கள் எண்ணங்கள் செயல்படக்கூடும். ஒரு பையன் +2ல் 200க்கு 200 மார்க் எடுக்கிறான்னு நீங்கள் வச்சுக்க. அந்த பையன்கிட்ட ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். நான் எல்லா பாடங்களிலும் 200க்கு 200 எடுப்பேன் என்ற எண்ணம் இல்லை என்றால் அவன் 200க்கு 200 எடுக்க முடியாது. முதல்ல எண்ணம் எப்படியும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஒரு பையன் மேத்ஸில் 200க்கு 200 எடுத்தான். அவன்கிட்ட போய் ஒரு ஆசிரியர் கேட்டார், நீ மேத்ஸில் மட்டும் 200க்கு 200 எடுத்திய, மற்ற சப்ஜெக்டில் நீ எடுக்கலையே, என்ன காரணம்? அது என்னமோ தெரியல சார், எனக்கு மேத்ஸில் 100க்கு 100 200க்கு 200 வாங்குகிற எண்ணம் சிறு வகுப்பில் இருந்தே எழுந்தது. அதனால் நான் +2வில் மேத்ஸில் 200க்கு 200 நான் எடுத்தேன் என்று அவன் சொல்லும்போது எண்ணத்தின் வழிபாடு தான் செயலாக மாறுகிறது. இதயத்தில் எது தோன்றுகிறதோ அதுதான் செயல்பாடாக மாறுகிறது. அதனால் முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது, இந்த பாலிடெக்னிக்கில் இந்த பிஜிடிஆர்பியில் நான் எப்படியாவது வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோணணும். அந்த எண்ணம் இல்லைன்னா அது நிறைவேறுவது கஷ்டம். எத்தனை பேர்த்து அந்த எண்ணம் இருக்குது, நம்மள்ட்ட அந்த எண்ணம் இருக்கா, அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா டெஸ்ட் பண்ணலாம். யூ கேன் இஃப் யூ திங்க் யூ கேன். எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அதுக்கு அடுத்து வாங்க. If you want to become an intelligent, you have to acquire more knowledge and we have to read more and more. யார் தான் நினைக்கிறத வெற்றியாக்கணும்னு நினைக்கிறான்டா அவன் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அந்த இன்டெலிஜென்ட் எப்படி இருக்க முடியும்னா நிறைய விஷயங்களை படிக்கணும். அப்போ தான் இன்டெலிஜென்ட். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 3 திருக்குறளை நான் என்னுடைய மனசில் வச்சுருக்கேன். என்னுடைய வெற்றிக்கு அடிப்படைக்கு காரணமாக நான் இந்த 3 திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் தெரிஞ்சது உங்கள் மனசில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. முதல் திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ எதை கற்றுக்கிட்டாலும் கசடர நல்ல தெளிவாக கற்றுக்கோ. அது என்ன சொல்லித்தராங்களோ அதில் நில்லு. அதுதான் முதல் சின்ன குறள். கல்வியின் அதிகாரத்தில் முதல் குறள்னா இது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நீ மனசில் வச்சுட்டு படி. அடுத்து, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எப்படி ஒரு கடற்கரையில் ஒரு சின்ன கேணியில் தோண்ட எவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி தான்
நீ படிக்க படிக்க உன்னுடைய அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கு படித்தது போதும் அப்படின்னு நினச்சா அதோடு விட்டுப்போம். நீ எந்த அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொள்கிறாயோ, எந்த அளவுக்கு அதிகமாக நீ படிக்கிறாயோ, அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவு வளரும். ஒரு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரீடிங். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது தான் முக்கியம், முயற்சி திருவினை ஆக்கும், முயன்ற முயற்சியின்மை இன்மை பூத்திவிடும். முயற்சி எப்போதுமே வெற்றி தரும். அதாவது ஒரு தடவை இல்லைனாலும் இன்னொரு தடவை வெற்றி பண்ணும். நான் முயற்சியே பண்ணலை, நான் எப்படி வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னா முடியாது. முயற்சி இல்லைன்னா ஒருத்தருக்கு தோல்வி தான். முயற்சி இருந்தால் தான் அது வெற்றி பெறும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் 250 பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லி நான் வந்து கொஸ்டினை அனுப்புகிறேன். ஆனால் எத்தனை பேர் அந்த டெஸ்ட்டை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி 20 to 30 தான். மற்ற எல்லாமே அவனுக்கு கொஸ்டின் வேணும். அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கொஸ்டினை பார்க்குறது ஒரு 30 பேர் 40 பேர் தான் பார்க்குறது. எழுதுறது 30 பேர் தான். அப்போ எந்த வித முயற்சியே செய்யாமல் அவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? வெற்றி பெற முடியாது. அப்போ நீ வந்து பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ணுன்னா யூ ஷுட் ஒர்க் ஹார்ட். எத்தனை டெஸ்ட் எழுத முடியுமோ அத்தனை டெஸ்ட் எழுதணும். எத்தனை மாடல் எழுத முடியுமோ அத்தனை மாடல் எழுதணும். எந்த அளவுக்கு அதிகமான டெஸ்ட்டும் அதிகமான மாடலும் நீங்கள் எழுதினா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து முக்கியம். இதுதான் இந்த 3 திருக்குறளையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை பூத்திவிடும். இந்த 3 திருக்குறளும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அதை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததான் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். த ஈஸி வே டு சக்ஸஸ் த பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன். இதுக்கு தான் இந்த 3 உங்கள் மனசில் இருக்கணும். முதல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், செகண்ட் சின்சியாரிட்டி இருக்கணும், தேர்டு வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும். நீங்கள் எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட இந்த சீக்ரெட் உங்கள் மனசில் இருக்கணும். அது என்ன சீக்ரெட்டு? முதல்ல நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றி இல்லை. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா உனக்கு கரெக்டாக சின்சியாரிட்டி வந்துடும். அந்த சின்சியாரிட்டிங்கிறது குறித்த நேரத்தில் வேலையை செய்தல். ஒரு டைம் அலாட்மெண்ட் போட்டு படிக்கிறது. இப்போ காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours, நைட்டு 2 hours, ஒரு நாளைக்கு 6 to 8 hours நீங்கள் படிக்கணும். அடுத்து தான் இந்த ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குங்கிறது நீ குறிப்பிட்டு போட்டு இப்படி டைம் போட்டு படித்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறியே, அதுதான் ஹார்ட் ஒர்க். நம்மள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது? வேறு ஒன்றுமே இல்லை சார். நீனே டைம் டேபிள் போட்டு நீனே படித்தேன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட சின்சியாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். சின்சியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க் வந்துடும். அப்போ எங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, எங்கே நம்பிக்கை இருக்கோ, அங்கே இந்த ரெண்டுமே வந்துடும். சின்சியாரிட்டி வந்துடும், ஹார்ட் ஒர்க் வந்துடும். அதனால் நீங்கள் முதல்ல இந்த நிமிடத்திலேருந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா, வரக்கூடிய பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்லையும் பிஜிடிஆர்பிலையும் நான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல உங்களிடத்தில் வளர்த்துக்கொள்ளணும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் வெற்றி உங்கள் கையில். அதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதுக்கடுத்து இதான் சார் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இதெல்லாம் சார் கஷ்டம் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எ பிரில்லியன்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் கீ பாயிண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு டாபிக், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதில் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 100 கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் போகும். அப்போ உங்களுக்கு 10 யூனிட்டுங்கும்போது 1000 கீ பாயிண்ட்ஸ் உங்கள் மனசில் இருந்ததுன்னா யூ கேன் சால்வ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ். எப்படி சார் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது? நம்ம எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் SN1 ரியாக்ஷன் இந்த டாபிக் எடுத்துங்க. இந்த SN1 ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இட் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 steps. அது 2 மெத்தட் வழியில் நடக்குது, 2 ஸ்டெப்பில் நடக்குது.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கார்போனியம் அயான். செகண்ட் ஸ்டெப் என்ன? த ரியாக்ஷன் பிட்வீன் நியூக்ளியோஃபைல் அண்ட் கார்போனியம் அயான். 2 பாயிண்ட். மெக்கானிசத்தை பற்றி 2 பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? எ நியூக்ளியோஃபைல் கேன் அட்டாக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. நியூக்ளியோஃபைலு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் அட்டாக் பண்ணலாம். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன? த ப்ராடக்ட் இஸ் எ ரெசிமிக் மிக்சர். ப்ராடக்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகும். அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா அதனுடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கார்போனியம் அயான் வில் இன்க்ரீஸ். அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது அண்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சால்வெண்ட் பொலாரிட்டி. சால்வெண்ட் பொலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது த ரேட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இந்த சார் இந்த 5 பாயிண்ட்டும் SN1 ரியாக்ஷனை பொறுத்தவரையில் இந்த 5 பாயிண்ட் உனக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக அதில் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளை ஆன்சர் பண்ண முடியும். அதாவது எங்கே ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே SN1 ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இதுதான் கேட்பான். ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ரெசிபிக் மிக்சராக இருக்கும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போனியம் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு 5 கீ பாயிண்ட்டு, ஒரு 2 எக்ஸாம்பிள், ஒவ்வொன்று கீழே ஒரு 5 எக்ஸாம்பிள் போட்டால் முடிஞ்சு போச்சு. SN1 முடிஞ்சு போச்சு. 5 பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ சரி, இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துங்க. ஃபேஸ் ரூல் உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேஸ் ரூல் டு 3 காம்பனன்ட் சிஸ்டம். இதுதான் டாபிக். அப்போ முதல்ல உனக்கு என்ன தெரியணும்? ஃபேஸ் ரூல் தெரியணும். ஃபேஸ் ரூல் என்ன? F = C - P + 1. Fங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், Cங்கிறது நம்பர் ஆஃப் காம்பனன்ட், P இஸ் தி நம்பர் ஆஃப் ஃபேஸ். அடுத்த பாயிண்ட்டு ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல் என்ன? F = C - P + 1. இது தெரியணும். இதை 3 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு நீ அப்ளை பண்ணணும். C = 3. F மினிமமாக இருந்தால் P எங்கே இருக்கும்? இப்போ F வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து மினிமம் வேல்யூ வந்து 0. அப்போ P வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி P வந்து மினிமமாக இருந்தால் P = 1. அப்போ F எவ்வளோ இருக்கும்? F வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது அடுத்த பாயிண்ட்டு. 4 இதை 2 சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஒன்று வந்து சாலிட் லிக்விட் ஈக்குலிபிரியா, 2 லிக்விட் ஈக்குலிபிரியா. சாலிட் லிக்விட் ஈக்குலிபிரியாவிலே 4 இருக்குது. அந்த 4க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள், 4 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அதனுடைய ஃபேஸ் டயக்ராம் எப்படி வரும், ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் எத்தனை ட்ரிபிள் பாயிண்ட் இருக்கும், ஒரு சில சிங்கிள் ட்ரிபிள் பாயிண்ட் இருக்கும், ஒரு சில டபுள் ட்ரிபிள் பாயிண்ட்டும். அதே மாதிரி லிக்விட் ஈக்குலிபிரியாவில் வந்து 3 பார்ஷியலி மிக்சபிள், அந்த 3 இருக்குது. இந்த 3 டோட்டலாக இதில் ஒரு 7 பாயிண்ட்டு. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபேஸ் டயக்ராம்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 1 மார்க் எடுத்துடலாம். இங்கே 1 மார்க்கு தான் முக்கியம். இதுலேருந்து என்ன கேட்டுற போகிறான்? சிலபஸில் உள்ள ஒவ்வொரு லைனையும் நீங்கள் படிக்கணும். இப்போ நீங்கள் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு சொன்னால் 3 தெரிஞ்சால் போதும். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் S will be equal to S². சாலிபிலிட்டியை ஸ்கொயர் பண்ணால் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். நம்பர் 1. 3 சிஸ்டம் என்ன இருக்குது? 1:1 சால்ட்டு. அதுக்கு என்ன வரும்? சாலிபிலிட்டி will be equal to S² அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1:2 அப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கும்? 3m வரும். 1:1க்கு m வரும், 1:2க்கு 3m வரும், 2:2க்கு 4m வரும். இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்டுடைய 3 ரூல். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இல்லை, அயானிக் ஸ்ட்ரென்த்தனுடைய 3 ரூல். 1:1 எலக்ட்ரோலைட்டுக்கு 1m வரும், அண்டு 1:2 எலக்ட்ரோலைட்டுக்கு 3m வரும், 2:2 எலக்ட்ரோலைட்டுக்கு 4m வரும். இதே மாதிரி சாலிபிலிட்டிக்கு 3 தான். 3 சால்ட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் சாலிபிலிட்டியில் நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துன்னா, ஒரு யூனிட்டுக்கு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே நிற்கும். அந்த 100 பாயிண்ட்ஸையும் க்ளீனாக உங்கள் மனசில் இருந்ததுன்னா அந்த யூனிட்டுக்குள்ளே எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு அப்ளை பண்ண முடியும். டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது அப்ளிகேஷன் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த 4 கேட்டகரி. நீங்கள் பிஜிடிஆர்பி கொஸ்டின் 150 கொஸ்டினில் 110 கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் 10 இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் ஒரு 20 இருக்கும், அப்ளிகேஷனுடைய கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அதனால் நேச்சர் ஆஃப் கொஸ்டின் எடுக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீ பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கீ பாயிண்ட்ஸை முடிஞ்சால் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா மார்னிங் ஃபுல்லாக என்ன செய்யணும், கீ பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டிங்கன்னா மார்னிங் கீ பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் கீ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நைட்டு 9 to 10:30 யூ யூஸ்டு ஃபார் சால்விங் தி கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 25லேருந்து 50 கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துச்சுன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் பூராமே உங்களுக்கு வந்து மனசில் நின்றும். அவ்வளோதான். 10 நாளைக்கு 10 யூனிட்டை முடிச்சுட்டா அதுக்கடுத்து ரிவிஷன் தான். ஒரு டிஆர்பி பாஸ் பண்ணுறதுக்கு 20 நாள் ஒர்க் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. இது வரைக்கும் சரியாக ஒர்க் பண்ணாதவங்க இன்னும் சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 வருஷம் எம்எஸ்சியில் படித்த சிலபஸில் ஒரே பேப்பராக வச்சு சிலபஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது மட்டும் நோட் பண்ணால் போதும். நீங்கள் மெட்டீரியல்னு போட்டால் 10-20 புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு 20 புக்கில் உள்ள அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள் கையில் இருந்ததுன்னா யூ கேன் வின் இன் எ ஈஸி வே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டியது. எ பிரில்லியன்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கையும் கீ பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அடுத்து ஹவு டு சூஸ் கரெக்ட் ஆன்சர். இதான் சார் நிறைய முக்கியம். இந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சரை எப்படி சூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் ஃபார் தி ரியாக்ஷன் Zn(S) + Zn2 + aqueous R will give Zn2 + aqueous + copper is 1.10. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் செல்லுடைய EMF கொடுத்துருக்கு. த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டூரிங் தி ரியாக்ஷன். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுங்கிறது ΔG. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலை. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 2 தடவை இது பண்ணு. நீங்கள் முதல்ல படிக்கிறீங்க, உங்களால் ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை படிங்க. அப்படி படிக்கும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்கிற முதல் டேட்டா தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை முதல் டேட்டா என்ன, EMF கொடுத்துருக்கான். ரெண்டாவது டேட்டா என்ன, எஃப்னுடைய வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்பு ஃப்ரீ எனர்ஜி ΔG கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் யோசிக்கணும், ΔGக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க. உனக்கு மனசில் உடனே யாவரும் ΔG will be equal to -NFE. இப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் என்னுடைய வேல்யூ வந்து 2. அப்போ N தெரியும், F தெரியும், E தெரியும். இப்போ வரக்கூடிய வேல்யூ ΔG கண்டுபிடிக்கலாம். அப்போ ΔG will be equal to -NFE. அப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸாக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனை பார்த்த உடனே நெக்லெக்ட் பண்ணிடலாம். பிஐயும் டிஐயும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் தப்பு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஏன்டா மைனஸ் வரணும். ΔG வந்து மைனஸ், EMF வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா ΔG நெகட்டிவ். ஃபார்முலாவில் இருக்குது ΔG will be equal to -NFE. அப்போ அந்த மைனஸ் வேல்யூ எதில் இருக்குது, ARC. இந்த ரெண்டில் ஒன்று இருக்கும். உனக்கு பாரு, N equal to 2, F equal to 96,500 and E will be equal to 1.10. இதை சப்ஸ்டிட் பண்ணால் கண்டிப்பாக -212 kJ/mol தான் வரும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் C. அப்போ இந்த ஃபார்முலா பார்த்த உடனே வித்தவுட் டூயிங் எனி ப்ராப்ளம், எனி சிம்பிள் ஸ்டெப், எந்த ஸ்டெப்பும் இல்லாமல் நம்ம ஈஸியாக விடையை கண்டுபிடிச்சிடலாம். C will be equal to 212 kJ. இதுதான் த வே டு சூஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம எதுவுமே பண்ணலை. ஃபார்முலா நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவிலேருந்து பிஐயும் டியும் உடனே ரிமூவ் பண்ணிட்டோம். ஏ அல்லது சியாக இருக்கணும். F equal to 96,500 இருக்கிறதுனால the correct answer is -212 kJ/mol. the correct answer is C. இதுதான் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். நான் ஒன்று ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பார்த்தா உங்களுக்கு ஐடியா. அதுக்கடுத்து பாருங்கள், the relationship between ΔG EF of the cell is given by. இப்போ தான் பார்த்தோம் ΔG என்ன, -NFE. அப்போ பார்த்த உடனே ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ΔG is equal to -NFEனா இங்கே E வந்திருக்கு, இதுவும் தப்பு. அதுக்கடுத்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ΔG வந்து கீழே வந்திருக்கு, இதுவும் தப்பு. அப்போ ΔG is equal to -NFEனா
E equal to minus delta G by N of. But the correct answer is P. This is a simple way. Simple way to find the correct answer. அப்போ இதில் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தல இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம். The correct answer will be equal to P for this problem. E equal to minus delta G by N of. இப்போ இதுக்கு கீ பாயிண்ட் என்ன? delta G will be equal to minus N of E. இந்த ஒரு ஃபார்முலா நம்மள்ட்ட இருந்ததுன்னா இந்த கேள்விக்கு நம்ம பதிலை உடனே என்ன செய்யலாம்? பதில் சொல்லிடலாம். ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின். உனக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து டெபேக்கல் ஃபால்கன்ஹெண்ட் எஃபெக்ட் இருந்ததுன்னா இந்த கேள்வியை பார்த்த உடனே சொல்லிடலாம். த வேரியேஷன் ஆஃப் கண்டக்ஷன் வித் ஃப்ரீக்வன்சி அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி இஸ் நோன் அஸ். இதுதான் டிபே ஃபால்கன் எஃபெக்டினுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான். இப்போ டிபே ஃபால்கன் எஃபெக்டோடைய என்ன? கண்டக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் ஃப்ரீக்வன்சியில் கண்டக்ஷன்ஸில் மெஷர் பண்ணும்போது கண்டக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். அப்போ இதை பார்த்த உடனே தெரியுது. வீன்ஸ் எஃபெக்ட்னு என்ன? ஹை பொட்டன்ஷியல். அசிமெட்ரிக் எஃபெக்ட்டும் எலக்ட்ரோஃபோரிக் எஃபெக்ட்டும் கண்டக்ஷன்ஸை குறைக்கும். அப்போ இந்த ரெண்டும் இருக்காது. எப்போ ஹை ஃப்ரீக்வன்சியில் கண்டக்ஷனை மெஷர் பண்ணும்போது அசிமெட்ரிக் எஃபெக்ட்டும் எலக்ட்ரோஃபோரிக் எஃபெக்ட்டும் ஆப்சென்ட் ஆகிரும் அல்லது டிக்ரீஸ் ஆகிரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிபே ஃபால்கன் எஃபெக்ட். அப்போ இதுக்கு இந்த கேள்வியை பார்த்த உடனே வேரியேஷன் ஆஃப் கண்டக்ஷன் வித் ஃப்ரீக்வன்சி அட் ஹையர் ஃப்ரீக்வன்சினாலே ஆன்சர் ஏ. இது வந்து கீ பாயிண்ட்ஸ். அப்போ இந்த கீ பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக இந்த கேள்விக்கு என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். These are a simple method to choose the correct answer. எப்போதுமே கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணுன்னா அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம மண்டையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. அதாவது ஒரு பானையில் சோறு இருந்தால் தான் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். பானையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கங்க, உனக்கு எதுவுமே வராது. அதனால் நீ நிறைய பாயிண்ட்ஸ், இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் உள்ள எல்லா பாயிண்ட்டையும் உன் மனசில் இருந்ததுன்னா ஒரு 50 பாயிண்ட்டு தான். அது இருந்ததுன்னா யூ கேன் ஆன்சர் தி கொஸ்டின். ஒரு பெக்குலியர் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6 மாதமாக சார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு எனக்கு வந்து ஒரு இது போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நான் ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வீடியோ, அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஆப்ஷன் இருக்கும், கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு 2 நிமிஷத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஆன்சர் அனுப்புகிறாரு, பதில் அனுப்புகிறாரு. சார் வி வாண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இதிலேருந்து என்ன தெரியுது? ஒரு அட்டம்ப்ட் கூட பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. கேள்வியை பார்த்து இதுக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்கிற எண்ணம் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா யூ ஷுட் அட்டம் பண்ணணும். எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும்? நீ கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணால் தான் உன்னுடைய தப்பு என்னங்கிறது தெரியும். நீ தப்பே கண்டுபிடிக்காமல் அட்டம்ப்டே பண்ண முடியாமல் இருந்ததுன்னா பாசிபிலிட்டி இஸ் நோ மோர். இதே மாதிரி தான் ஒரு பையன் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் போடல சார், நீங்கள் அது போடுங்கன்னா. அதே பையன் கரெக்டாக 45 மினிட்ஸ் அந்த வீடியோ போட்டு 45 மினிட்ஸில் எல்லா ஆன்சரையும் எனக்கு அனுப்பிட்டான். அப்போ அவனுடைய முயற்சி போட்டுட்டு கீழே ஒரு கமெண்ட், ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸலென்ட், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறோம். ஒரு கமெண்ட் அதுக்கு ஆன்சரையும் எழுப்புறான். அதாவது த ஃபஸ்ட்டு இதே என்னென்னா அட்டம் பண்ணுறது தான், கொஸ்டின் அட்டம் பண்ணுறது. த ஆன்சர் பேபி ரைட் ஆர் ராங். ஆனால் கடைசியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு 65 கொஸ்டினுக்கு 60 கொஸ்டின் கரெக்ட். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஈகர்னஸ், ஒரு முயற்சி, இதுதான் முயற்சி திருவினையாக்கும் நம்ம சொல்கிறது. அப்போ நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி உன் கையில் இருக்குது. அதனால் இட் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். முதல்ல என்ன வேணும்னா கீ பாயிண்ட்ஸ். அதான் முதல்ல சொன்னேன், ஃபஸ்ட் ஸ்டெப் டு ப்ரிப்பேர் தி கீ பாயிண்ட்ஸ். த செகண்ட் ஸ்டெப் இஸ் அப்ளை தி கீ பாயிண்ட்ஸ் டு தி வேரியஸ் கொஸ்டின். யூ வில் கெட் தி ஆன்சர். அதுக்கடுத்து they are confident to attend the problems. இப்போ இதில் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ப்ராப்ளம்னாலே தொட மாட்டாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாக இருக்கும். அது நிறைய பேர் வந்து என்னென்னா அது அட்டெண்டே பண்ணுறது இல்லை. நான் ஒரு சின்ன ப்ராப்ளம், த அயனிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் சொல்யூஷன் கண்டெய்னிங் 0.1 mol ஆஃப் ஈச் காப்பர் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட் இஸ். இது ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நமக்கு அயனிக் ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கும்? 3 ஃபார்முலா தெரியும். 1:1 எலக்ட்ரோலைட் இருந்தால் 1 m,
1:2 எலக்ட்ரேட்டாக இருந்தால் 3m, 2:2 எலக்ட்ரேட்டாக இருந்தால் 4m. இந்த 3 ஃபார்முலாவும் தெரியும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? 2 சப்ஸ்டன்ஸை கரைச்சி அதுக்கு அயானிக்ஸ் வந்து கேட்டால் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஃபார்முலாக்கு வாங்க. மியூ ஈக்குவல் டு ½ இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் CI² இன்ட்டு ZI². முதல்ல காப்பர் சல்ஃபேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதுக்கடுத்து அலுமினியம் சல்ஃபேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ காப்பர் சல்ஃபேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது 1/2 இன்ட்டு 0.1, இங்கே 2 வராது, 0.1. அதனுடைய வேலன்சி சார்ஜ் என்ன? 2 அதே மாதிரி இதுக்கும் 0.1, அதனுடைய வேலன்சி 2 அப்போ இது வந்து காப்பர் சல்ஃபேட்டினுடைய அயானிக் ஸ்ட்ரென்த். இங்கே வரும்போது ஸ்ட்ரென்த்து வந்து 0.1, 2 அலுமினியம் அயன் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 0.1 வந்து 0.2. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Al2+ வந்து 0.2. அதனுடைய சார்ஜ் வந்து 3 இதே மாதிரி சல்ஃபேட்டில் 3 அயான் இருக்குது. அப்போ 0.1 3ஆல் பெருக்குங்க, 0.3. அதனுடைய சார்ஜ் வந்து 2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்முக்கு 0.4 வரும், செகண்ட் டேர்முக்கு 0.4 வரும், தேர்டு டேர்முக்கு 1.8 வரும், ஃபோர்த் டேர்முக்கு 1.2 வரும். இதை கூட கூட்டி 2ஆல் வகுத்தா 1.98. அப்போ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதை அட்டன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், ஆன்சர் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த ப்ராப்ளத்தை இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தான்னு வச்சுங்க, இந்த கேள்வியை கேட்டால் இது மறக்காது, 1.9mங்கிறது மறக்காது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நீ ஒர்க் அவுட் பண்ணாமலே உன் மனசில் இருந்ததுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை சந்தேகம் வந்ததுன்னா இப்படி செக் பண்ணிக்கலாம். அப்போ அயானிக் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் CI² இன்ட்டு Z². அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நீ ப்ராப்ளத்தில் அட்டன் பண்ணால் தான் வரும். நீ ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி உனக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சுன்னா உன்னை அறியாமலே உன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னா உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுன்னு வச்சுங்க, நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், ஈஸி மெத்தட் டு அவாய்ட் சிம்பிள் எரர். எப்படி எரரை வந்து அவாய்ட் பண்ணலாம்? இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துங்க. ஃபார் தி செல் ரியாக்ஷன் ZnSO4 மெர்குரி சல்ஃபேட் மெர்குரி E கொடுத்துருக்கு, டெல்டா S கொடுத்துருக்கு. இப்போ இதில் ∂E/∂T at constant P equal to -1.2 into 10⁻³ volt. நம்ம வேகமாக ஒர்க் பண்ணும்போது டெல்டா எஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? NF into ∂E/∂T at constant pressure. என்ன தெரியணும், F தெரியணும், ∂E/∂T at constant pressure தெரிந்தால் முடிஞ்சுவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுவோம். பார்த்த உடனே 55.14 வரும், நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் ஒன்று யோசிக்கலை, ∂E/∂Tனுடைய வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ வரக்கூடிய ஆன்சர் டெல்டா எஸ்னுடைய ஆன்சர் என்ன வரணும்? மைனஸில் வரணும். அப்படிங்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம்? சி ஆன்சர் பண்ணிடுவோம். எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்னு பார்க்காம என்ன செய்வோம்? டிக் பண்ணிடுவோம். அப்போ இந்த கொஷினை பொறுத்தவரையில் ஆன்சர் மைனஸ் தான் வரணும் அப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நீ சியை வந்து என்ன செய்வேன்? டிக் பண்ணுவேன். இதுதான் சிம்பிள் எரரை அவாய்ட் பண்ணுறது. என்ன வரணுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஆன்சர் மைனஸில் வரணுமா, ப்ளஸில் வரணுமா? அப்போ மைனஸில் தான் வரணும்னா சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதை ஒர்க் அவுட் பண்ணாமே நம்ம வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்கேயே மைனஸ் இருக்குது, இப்போ வந்து ஆன்சர் வந்து மைனஸில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஆப்ஷன் ஏயும் இல்லை, ஆப்ஷன் பியும் இல்லை. இப்போ இந்த ரெண்டும் தான். இப்போ இந்த ரெண்டை எப்படி சொல்லி பண்ணால், இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும். யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர். த ஆன்சர் இஸ் சி. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், போன தடவை 81 கட் ஆஃப் மார்க் சார், எனக்கு 80. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸில் விட்டுருப்பாங்க, ஒரு மார்க்கில் அவனுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடும். தேர்ஃபோர் டு அவாய்ட் தி சிம்பிள் எரர் யூ ஷுட் பி கேர்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். முதல்ல ப்ராப்ளத்தை பார்த்த உடனே ஆன்சர் ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா நீ டிசைட் பண்ணிட்ட, நீ தப்பே பண்ண மாட்டேன். இதுதான் ஈஸி மெத்தட் டு அவாய்ட் சிம்பிள் எரர். இந்த மாதிரி சின்ன சின்ன எரரை வந்து அவாய்ட் பண்ண. இன்னும் சொல்லுவான், எனக்கு இந்த கொஸ்டின் நல்லா தெரியும் சார், நான் கடைசியில் நேரத்தில் இப்படி டிக் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன பிளானிங் இல்லை. 3 hours எக்ஸாம்னா 2.5 hours எக்ஸாமினேஷன் முடிக்கணும். ½ an hour நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை கரெக்ட் பண்ணணும், சரியாக போட்டிருக்கோமா, அப்படி கரெக்ட் பண்ணால் நீ வந்து ஜெயிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எங்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு +2 வந்து 198 வாங்கியிருந்தான் கெமிஸ்ட்ரியில். 2 மார்க்கு போயிடுச்சு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், எனக்கு 200 கிடைக்கும்.
198 தான் வந்திருக்கு. ஏன்னா 1 மார்க்கில் எல்லாம் கரெக்டு. அப்போ அவனுடைய பேப்பரை வாங்கி பார்த்தோம். அவனுடைய பேப்பரை வாங்கி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, ஒரு கொஸ்டினில் ஆர்டரும் மாலிகுலாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கு. இவன் அவசரத்தில் என்ன பண்ணிட்டான், முதல்ல மாலிகுலாரிட்டி எழுதிட்டு ரெண்டாம் தரம் ஆர்டரை எழுதிட்டான். இங்கே மாலிகுலாரிட்டின்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஆர்டருக்குள்ளது பூரா எழுதுகிறான். ஆர்டர்னு எழுதிட்டு மாலிகுலாரிட்டிக்குள்ளது பூரா எழுதுகிறான். ஆன்சர் கரெக்டு தான், அவன் எழுதியிருக்கிற ஆன்சர் கரெக்டு. எது தப்பு? ஹெட்டிங் தப்பு. ஹெட்டிங் மார்க்கு. அதனால் அவனுக்கு 2 மார்க் போயிடுச்சு. அவன் 198 மார்க் எடுத்தான். என்ன காரணம்? கடைசி நேரம் வரைக்கும் எழுதி தான் எழுதின ஆன்சர் கரெக்டாக தப்பாங்கிறது பாருங்க. A simple heading change reduced 2 marks. அதனால் you should verify your answer after writing the examination. எக்ஸாம் எப்படி 3 மணி நேரம்னா, you try to complete it before 2.5 hours. அதுக்கப்புறம் ஒரு half an hour you have to check your answer. This is very important. அதை செக் பண்ணாலே உங்களுடைய சிம்பிள் எரரை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். Now, how to solve problem in a easy way. இதுதான் நிறைய ப்ராப்ளங்களை நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஸ்பெக்ட்ராலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். The structure of the corresponding to the following NMR data of the compound with a molecular formula. இந்த காம்பவுண்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா C5H10O2. இதுக்கு 2 NMR சிக்னல் கிடைக்கும். One NMR signal at 1.26 delta and another NMR signal as 12.056. இந்த 2 தான் தெரியும். இதை 1H ப்ராட், அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு ஹெச் இருக்குது, அது ப்ராட் பீக்கு. பொதுவாக இந்த மாதிரி டேட்டா கொடுத்த உடனே நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்போ 12.056 டெல்டான்னு கொடுத்துட்டாலே தேட் கரஸ்பாண்ட் டு COH குரூப். முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த ஆன்சரை பாருங்கள், ஏயும் தப்பு பியும் தப்பு. ஒரு ஈஸி வே, இந்த 2ஐயும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். மூணாவது 9 ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ 9 ஹெச் இருந்தால் என்ன இருக்கணும், அதில் 3 மெத்தில் குரூப் இருக்கணும். 3 மெத்தில் குரூப் ஒரு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கணும். அப்போ இட் மே பி அ டெர்ஷியரி பியூட்டில் குரூப். அப்போ 9 ஹெச் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து சி தான். அப்போ வித்தின் 2 minutes we can easily solve this problem. The answer for the question is C. அதே மாதிரி இதுக்கு டபுள் பாண்ட் ஈக்குவலன்ட் போட்டிங்கன்னா இது 1 வரும். டபுள் பாண்ட் ஈக்குவலன்ட் வந்து 1 வரும். அது பின்னால் பார்க்கலாம். The answer is C. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமான ப்ராப்ளமாக இருந்து, பட் யூ கேன் ஈஸிலி சால்வ் இட் வித்தின் a 2 minutes. இந்த டேட்டா மட்டும் நல்லா தெரிஞ்சதுன்னா 12.056 indicates the presence of carboxylic group and 9H indicates the presence of tertiary butyl group. இது மட்டும் இருந்ததுன்னா you can easily solve this problem, and for this problem the answer is C. It is very very important. இதே மாதிரி தான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கூட நம்ம ஈஸியாக சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. you can easily solve it. இப்போ இந்த ஃபார்முலா அடுத்தது, the ESR frequency of an unpaired electron in a magnetic field of 0.33 Tesla, given that the G equal to 2 and B will be equal to 9.273 into 10⁻⁻24 joules Tesla. இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அந்த ப்ராப்ளம் கொடுத்த உடனே நிறைய பேர் இதை பார்த்த உடனே தொடவே மாட்டாங்க. இது என்ன பெரிய ப்ராப்ளமா அப்படி இப்படிலாம் பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது இதில் பார்க்குறதுக்கு, ஒன்றுமே இல்லை. அதில் வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன, ஜிஇ பீட்டா H0/H. இதனுடைய வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எல்லாமே கொடுத்துருக்கான். ஜியினுடைய வேல்யூ வந்து 2, பீட்டானுடைய வேல்யூ 9.273 into 10⁻⁻24 அண்ட் H0 வேல்யூ வந்து 0.003 டெஸ்லா. இந்த 3மே கொடுத்துருக்கு. ஹெச்னுடைய வேல்யூ உனக்கு தெரியும், 6.626 into 10⁻⁻34. இதை நீ சிம்பிளை பண்ணால் the answer is A. this answer is C. சிம்பிள் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்னு கொடுத்து நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாதீங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலா என்னென்ன இருக்குது அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் தி ஆன்சர். ஃபார் திஸ் ப்ராப்ளம் த ஆன்சர் இஸ் 9000 hits. யார் வந்து ப்ராப்ளத்தை நிறைய சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன கேட்டாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நன்னம்பிக்கை கிடைக்கும். அதனால்
நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் இங்கே இருக்கும்போதே சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக நம்பர் மாறாமல் கேட்குறாங்க ப்ராப்ளத்தில். இந்த மாதிரி இஎஸ்ஆர்எஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய டிஆர்பி கொஸ்டின் தான். இதில் நீங்கள் அப்படியே கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக்லேயும் கேட்டிருக்காங்க பீட்டர். அப்போ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் உடனே வரணும். என்ன வரணும்? 9000 மெகாஹெர்ட்ஸ் இதுதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் தி ஒன் வே டு இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். Now, how will you achieve your confidence level or how will you achieve your aim? உன்னோட எய்ம் அடைவதற்கு என்ன? இப்போ இதில் நான் வந்து ஐ வாண்ட் டு டெல் தி கொட்டேஷன் ஃப்ரம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதை நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரீம் அண்ட் ட்ரீம் எகைன். கனவு கான் கொண்டே இரு. ட்ரீம் இஸ் நாட் தட் யூ சி வைல் ஸ்லீப்பிங் இட். நீ தூக்கும்போது காணக்கூடிய கனவு இந்த கனவு அல்ல. இட் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் எட் யூ ஸ்லீப். உன்னுடைய தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய கனவு தான் இந்த கனவு. உனக்கு தூக்கத்தில் காணும் கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்யக்கூடிய கனவு தான் இந்த கனவு. ட்ரீம் அண்ட் ட்ரீம் எகெயின். இதை ட்ரீம் பண்ணி வெற்றி பெறுவேன், பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறுவேன் என்ற கனவோடு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. யுவர் சக்சீட் இன் யுவர் மிஷன். யூ மஸ்ட் ஹாவ் எ சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு யுவர் கோல். ஒரே எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வெற்றி நிச்சயமாகும். எந்த அளவுக்கு நீங்கள் கனவு காண்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இது அப்துல் கலாமுடைய எ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் அப்துல் கலாம். ட்ரீம் அண்ட் ட்ரீம் அகெயின். And I want to tell you from the words of Abdul Kalam, Dr. Abdul Kalam. If you fail, never give up, because fail means the first attempt in learning. ஃபெயிலுங்கிறது ஒன்றும் இல்லை, இன்னொரு அட்டம் பண்ணுறதுக்கு ஒரு வழி. ஃபெயில்ஸ் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். எண்ட் இஸ் நாட் அன் எண்ட். த எண்ட் மீன்ஸ் எஃபர்ட்ஸ் நெவர் டைஸ். நீ முயற்சி வந்து எப்போதுமே தோற்று போகாது. நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறியோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயங்கிறது தான் எண்ட். த எண்ட் மீன்ஸ் எஃபர்ட் நெவர் டைஸ். இஃப் யூ கெட் நோ, த ஆன்சர் ரிமெம்பர், நோ மீன்ஸ் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லெட் அஸ் திங்க் பாசிட்டிவ். எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இப்போ கிடைக்காது, நாளைக்கு கிடைக்கலாம். ஃபைனலி ஐ வாண்ட் டு டெல், த லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி. த கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங். And thinking provides knowledge, and knowledge makes you great. இப்போ யாரிடம் அறிவு அதிகமாக இருக்கிறதோ, நாலேஜ் அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் பெரிய ஆள். அப்போ எந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நீ பிஜிடிஆர்பிலையும் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனையும் பாஸ் பண்ணலாம். ரெண்டையும் பாஸ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் பாஸ் பண்ணிட்டா உனக்கு வெற்றி நிச்சயம். உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீ பிஜிடிஆர்பிலையும் பாலிடெக்னிக்லையும் வெற்றி பெறணும்னா ரெண்டு விஷயத்துலேருந்து நீ வந்து தள்ளி இருக்கணும். ஒன்று வந்து செல்ஃபோன், இன்னொன்று வந்து டிவி. இந்த ரெண்டிலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி ஒரு மெசேஜ் அனுப்பாப்புல, நவ் ஐ ஸ்டார்ட் மை லேர்னிங், நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு காமன் நேரம் கழித்து ஒரு மெசேஜ் அனுப்புவேன். குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜை நான் அனுப்புகிறேன். உடனே அங்கேருந்து எனக்கு பதில் வரும், தேங்க்யூ சார் அப்படின்னு பதில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பு கவனத்தில் இல்லை என்பது தான் முக்கியம். நமக்கு கவனத்தில் இருக்குன்னா முதல்ல செல்லை சைலன்ஸ் மோடில் போடுங்க. நீங்கள் 2 hours அந்த செல்லை பார்க்காதீங்க. கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் யுவர் ஸ்டடி. அப்போ தான் மைண்டில் நிற்கும். இந்த ரெண்டையும் உங்களை விட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி தள்ளி வச்சுட்டு நீங்கள் எப்போமெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ ரெண்டும் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படிக்கிறது பூரா என்ன செய்யும், நாலேஜ் வந்து மனதில் இருக்கும். அதாவது வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி அப்படின்னு சொன்னால் நான் 2 தான் சொல்லுவேன். எத்தனை எக்ஸாம்பிள், எத்தனை கொஸ்டின் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணிடுறோ அப்போ தான் நீ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் உள்ள எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பார்க்குறேன் சார், பார்த்துட்டா போதுமா? கிடையாது. நீ முதல்ல படிக்கணும். படித்ததை வச்சு தான் ஆன்சர் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற கொஸ்டின் அப்படியே கேட்க போகிறது இல்லை. அதை மாற்றியும் கேட்கலாம், அதே பிரின்சிபல்லையும் கேட்கலாம்.
அப்போ முதல் ஸ்டெப்பு என்ன இருக்குன்னா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள் மனசில் இருக்கணும். அடுத்து நீங்கள் டெய்லி ஒரு 25லேருந்து 50 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூனிட் 1 முடிச்சிட்டிங்களா, யூனிட் 1 உள்ள எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் 30 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து மனசில் நிற்கும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம். முதல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். த செகண்ட் ஒன் இஸ் சின்சியாரிட்டி இருக்கணும். த தேர்ட் ஒன் இஸ் ஹார்ட் ஒர்க். இந்த சீக்ரெட் வந்து உங்கள் மனசில் இருந்ததுன்னா உங்கள் நிச்சயமாக பிஜிடிஆர்பிலையும் பாலிடெக்னிக்லையும் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்து வாங்க. அடுத்து ஹவு வில் யூ கெட் டு சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். இப்போ லைஃப்பில் வெற்றி பெறுவது, பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்றுட்டோம், அப்போது ஒரு வேலை கிடச்சி போச்சு, அதுக்கப்புறம் வெற்றி பெறுவது இதுதான். த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட், உங்கள் கையில் தான் இருக்குது. இட் இஸ் HQ, ஹம்பிள், ஹானஸ்ட், ஹார்ட் ஒர்க். இந்த மூணும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா த சீக்ரெட் இஸ் HQ. ஒன்று வந்து ஹம்பிளாக இருக்கணும், இன்னொன்று வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இந்த மூணும் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக அமையும். இதுதான் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். யாரும் நேர்மையாகவும் பணிவாகவும் ஒர்க் பண்ணாமலும் வாழ்க்கையின் உச்சத்துக்கு போக முடியாது. யார் வந்து பணிவாகவும் நேர்மையாகவும் கடின உழைப்பாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம். Okay, with this word we stop my motivation classes. You keep all the points in your mind and I wish to pass to success in PGTRP as well as Polytechnic examination. இது சம்பந்தமாக நீங்கள் எந்த கேள்வினாலும் கேட்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். I am ready to answer for these questions.